தலவிருச்சம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்ம தலவிருச்சம் நடவு பண்ண போகிற திருக்கோவில் திருச்சி காவேரி வடபால் 45 மைல் தொலைவில் அமைந்துள்ள சின்னாற்றங்கரையின் அமர்ந்து அருள்பாலிக்கும் அருள்மிகு வெள்ளந்தாங்கி ஐயனார் திருக்கோவில், எறையூர், பெரம்பலூர் மாவட்டம். இந்த திருக்கோவில் பெரம்பலூர் மாவட்டம் எறையூர் கிராமத்தில் அமைந்துள்ள ஒரு எல்லை கோவில் ஆகும். இந்த திருக்கோவிலில் மூலவர் வெள்ளம் தாங்கிய ஐயனார் என்று அழைக்கிறார்கள். வெள்ளம் தாங்கிய ஐயனார் புராண கதையை பார்ப்போம். முன்பு ஒரு காலத்தில் பெய்த பேய் மழையால் இந்த ஆற்றில் பெரும் வெள்ளம் ஏற்பட்டு இந்த கிராமம் முழுங்க இருந்தது. அதில் இருந்து காத்ததால் இந்த ஐயனாருக்கு வெள்ளந்தாங்கி என்றும் வெள்ளம் தாங்கிய ஐயனார் என்றும் அழைக்கிறார்கள். மிகவும் சக்தி வாய்ந்த இந்த ஐயனார் வேண்டுதலை நிறைவேற்றக்கூடியவராகவும் எதிரி தொல்லையில் இருந்து காப்பவராகவும் இருக்கிறார். இந்த திருக்கோவில் இலுப்பத்தோப்பிற்கு அருகில் அமைந்து பழமையான இலுப்ப மரத்தை தலவிருட்சமாக கொண்டுள்ளது. இந்த ஐயனாருக்கு வாகனமாக கஜமும் பரியும் உள்ளது. இந்த திருக்கோவிலுக்கு விழாவாக ஊரணி பொங்கல் மற்றும் மண்பரி சாற்றுதல் நடைபெறுகிறது. இந்த மூலவர் ஐயனாருக்கு சைவ படைகள் மட்டுமே படைக்கப்படுகிறது. இந்த திருக்கோவில் அதிகப்படியான மக்களுக்கு குலதெய்வ கோவிலாகவும் விளங்குகிறது. இந்த திருக்கோவிலுக்கு காவல் தெய்வமாக கருப்பசாமியும் ஆகாசதுரையும் அமர்ந்து அருள்பாலிக்கிறார்கள். முன்னோர்கள் வழிபாடுதான் இந்த திருக்கோவிலின் சிறப்பு. முன்னோர்கள் வழிபாடு என்பது அவர்கள் மறைந்த பிறகு அவர்களின் நினைவாக ஒரு சிலையை பிரதிஷ்டை செய்து வழிபாடு செய்யப்படும் ஒரு முறை முன்னோர்கள் வழிபாடு முறை ஆகும். முன்னோர்கள் வழிபாட்டு முறை இத்திருத்தலத்தில் அதிக அளவு பார்க்க முடிகிறது. பொதுவாக ஐயனார் திருக்கோவிலில் வேண்டுதலுக்காக திரிசூலம் சாற்றுவது, மண்பரி சாற்றுவது, வேண்டுதலுக்கு இணங்க பொம்மை வைத்து வழிபடுவது முதலிய வழிபாட்டு முறைகள் நடைமுறையில் உள்ளது. இந்த முறையை இந்த திருக்கோவிலிலும் பார்க்க முடிகிறது. இந்த திருக்கோவில் இயற்கை எழில் சூழ அமைதியான தோற்றத்தில் அமைந்துள்ளது. எதிரிகள் தொல்லையில் இருந்து விடுபட்டு அமைதியான வாழ்க்கை வாழ ஒரு முறையாவது இந்த வெள்ளம் தாங்கிய ஐயனார் திருக்கோவிலுக்கு வந்து செல்லுங்கள். இந்த திருத்தலத்திற்கு தலவிருச்சங்கள் கோவில் காடுகள் முறைப்படி மகிழ மரம், வேப்ப மரம், பொங்கன் மரம், கொன்றை மரம், சரக்கொன்றை முதலிய மர வகைகளை தலவிருச்சங்களாக நடவு செய்துள்ளோம். தலவிருச்ச மரம் இல்லாத திருக்கோவில் இருந்தால் கமெண்டில் தெரியப்படுத்தவும். என்றும் இறைப்பணியில் தலவிருச்சம். வேறு ஸ்தலம் மற்றும் தலவிருச்சத்துடன் சந்திப்போம். நன்றி.